வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் உங்கள் கருத்து பிரிவில் வந்த ஒரு கருத்துக்களத்திற்கு பதிலளிக்க விரும்புகிறேன். உங்கள் திரையில் கருத்து உள்ளது, அது இங்கு காணலாம். எனது பிபி மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கிரியேட்டின் ஏன் உயர்வு ஆகின்றது என்று உங்களுக்கு கேள்வி வந்தது. யூரியா அதிகரிக்கிறது. இதற்கு பதிலளிப்பது மிகவும் முக்கியம். இது ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் ஒரு கருத்து மட்டுமல்ல, இது பல சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் மனதில் வர வேண்டும். பிபி மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கிரியேட்டினின் மற்றும் யூரியா ஏன் அதிகரிக்கிறது என்று உடலுக்குள் என்ன நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். முதலில் தொடங்குவோம். சிறுநீரகம் ஏன் செயலிழந்தது? கலந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் இன்னும் சிறிது மாற்றம் செய்ய வேண்டும். எனவே 80% சிறுநீரகம் சோகம் மற்றும் சர்க்கரை வருமானத்தினால் சேதப்படுகிறது. சிறுநீரகத்தில் உள்ள உறுப்பு ஒரு முறை சேதமடைந்தால் அது இறந்து போகும். பின்னர் அது உயிரினத்தை பெற முடியாது. மற்றும் அனைத்து சிகேடி நோய்களும் சிறுநீரக செயலிழப்புகள் தன்னார் வளர்ந்து வருகின்றன. அதாவது சிறுநீரகம் சிக்கப்பட்டால் 5%க்கு மட்டுமே இருக்கும், அது மெதுவாக 100% ஆக அதிகரிக்கின்றது. இப்போது அதை தடுப்பதுதான் நமக்கு கடினமாக இருக்கிறது. உங்கள் சிறுநீரகத்தின் பிரச்சனை பிபியின் காரணமாக அதிக சேதம் ஏற்படுகின்றது என்றால் பிபியை கட்டுப்படுத்த முக்கியம். பிபி அதிகரித்தால் சேதம் விரைவாக அதிகரிக்கும். பிபி கட்டுப்பாடு கண்டுபிடிக்கப்பட்டால் சேதம் குறையும். இதை கட்டுப்படுத்துவது முக்கியம். இப்போது பிபி மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது கிரியேட்டினின் அதிகரிக்கும் போது அதற்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. எனவே முதலில் செல்லவும். மிக முக்கியமான காரணம் உணர்வு அமிலத்தன்மை. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் KFT செய்யப்படும். ஆனால் சீரம் பைகார்பனேட் சோதனை சில நேரங்களில் ஒரு பிரம்பில் செய்யப்படுகிறது. அது பற்றி தெரியவில்லை. கிரியேட்டினின் நிலை 4ஐ மீறியவுடன் உடலில் ஒரு நிலை உருவாகின்றது. அது உடலில் அமிலத்தன்மை உருவாக்கும் ஒரு நிலையாகும். எங்கள் சிறுநீரகங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை வெளியேற்றுகின்றன, ஆனாலும் திரவங்கள், எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் அமிலங்களையும் வெளியேற்றுகின்றன. அதனால் எங்கள் சிறுநீர் உங்கள் அறிக்கையை பார்க்கும்போது அதில் அமிலம் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த அமிலம் உடலில் சேரும்போது அது எப்படி குவிக்கின்றது? சிறுநீரகம் குறைவாக வேலை செய்வதால் அமிலம் சேகரிக்கப்பட்டு ரத்தம் அமிலமாக மாறுகிறது. மேலும் இந்த அமில ரத்தம் சிறுநீரகத்தில் சுழலும் போது அது சிறுநீரகத்தை வேகமாக சேதப்படுத்துகிறது. இந்த நிலையை வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை என்று அழைக்கிறோம். அதனால் அதிகபட்ச சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் மருந்துகளில் ஒரு அதிக அற்புதமான மருந்து உள்ளது என்று நீங்கள் அழைக்கலாம். இது பேக்கிங் சோடா என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாங்கள் பேக்கிங் சோடாவை சாப்பிடுவதில் இருக்கவில்லை. உங்கள் மருந்தில் சோடியம் பைகார்போனேட் மட்டுமே உள்ளது என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம். உங்கள் மருந்துக்கு நீங்கள் சுற்றிக்கொள்ள முடியும் மற்றும் ஒவ்வொரு தாளின் பின்புறத்தையும் பார்க்கலாம். அதில் எழுதப்பட்டுள்ளது. யாருக்கும் பின்னால் எழுதப்பட்டுள்ளது சோடியம் பைகார்போனேட் மாத்திரையில் உள்ள சோடா மட்டுமே என்று. பேக்கிங் சோடா என்பது நாம் உணவு தயாரிப்பது போன்றது. தோகா செய்கிறோம், கேக் செய்கிறோம், இது அதே சோடா. இது வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையை நிறுத்த உதவுகிறது. சில நேரங்களில் நாங்கள் மருந்துகளை சாப்பிடுகிறோம் என்று என்ன நடக்கிறது என்று இப்போது பரிந்துரைக்கிறேன். இதுவரை நாங்கள் சாப்பிடுகின்ற மாத்திரைகள் குறைவாக இருந்தாலும் அதிகரிக்கும் அமிலத்தன்மை ஏற்படும். சில நேரங்களில் மருத்துவர் எழுதவில்லை, நாம் மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதில்லை என்றால் என்ன நடக்கும்? பின்னர் அமிலத்தன்மை ஏற்படும். அப்படியே சிறுநீரக ஆற்றல் ஏற்படும். எனவே கெட்டமைனின் மதிப்பு மிக வேகமாக அதிகரிக்கும். மிகப்பெரிய காரணம் இதுதான். இது மிக வேகமாக அதிகரிக்கும். உதாரணமாக இந்த மாதம் 4 ஆகின்றது, அடுத்த மாதம் 4.5 ஆகின்றது, பின்னர் 5 ஆகின்றது, பின்னர் அது நேரடியாக 6 ஆக உயரும். 5.5 வராது. 6, பின்னர் நீங்கள் 7.5 பார்ப்பீர்கள், பின்னர் நீங்கள் நேரடியாக டயாஸை காண்பீர்கள். எனவே இந்த நிலை வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை காரணமாகும். மற்றும் இதை கட்டுப்படுத்த முறைகளின் உடன் சீரம் பைகார்பனேட் சோதனையை செய்ய வேண்டும். சீரம் பைகார்பனேட்டின் சாதாரண மதிப்புகள் 21 முதல் 29 வரை இருக்கும். எனவே உங்கள் சீரம் பைகார்பனேட் எந்த மதிப்பில் உள்ளது என்பதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். உங்கள் மதிப்பு குறைந்து வருகின்றதும் நீங்கள் உங்கள் மருந்துகளை அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் எனது டயட் வீடியோவை பார்த்திருந்தால் புளிப்பு, ஊறுகாய், வினிகர், எலுமிச்சை பயன்படுத்தாதீர்கள் என்று நான் மிகவும் கண்டிப்புடன் சொல்கிறேன். அதுதான் இதற்கு காரணம். முதலில் உங்கள் டெஸ்ட் KFT மூலம் செய்யப்பட வேண்டும். இது ஒவ்வொரு ஆய்வகத்திலும் நடக்காது, நான் ஒப்புக்கொள்கிறேன். இது ஒவ்வொரு பெரிய ஆய்வகத்திலும் நடக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். எனவே நீங்கள் ஒரு நல்ல ஆய்வகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதில் உங்கள் சீரம் பைகார்பனேட் சோதனை ஒவ்வொரு மாதமும் செய்யப்பட வேண்டும். இது சிறிது விலை இந்த சோதனை, ஆனால் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க முக்கியமான சோதனையாகும். இதுதான் முதல் காரணம். இப்போது நாம் ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் முதல் காரணம் பற்றி பேசப் போகிறோம். மேலும் கெட்டமைன் அளவு மிகவும் அதிகமாக அமைந்தால் உங்கள் மருத்துவர்கள் உங்களுக்கு டயாலிசிஸ் செய்ய சொல்லும். இப்போது உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். இரண்டாவது புள்ளியை புரிந்து கொள்ள உடலில் என்ன நடக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நான் எளிமையான முறையில் சொல்கிறேன். உங்கள் கையை பாருங்கள். உங்கள் கையில் இந்த நீல கோடுகளை காண்பீர்கள். இவை என்ன? இவை நரம்புகள். இந்த நரம்புகள் கையிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை எடுக்கின்றன. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போல கீழே தமன்கள் மற்றும் நரம்புகள் உள்ளன. அவர்களின் வேலை என்ன? அவர்களின் வேலை உடலின் வேறு பகுதிகளுக்கு இரத்தத்தை மாற்றுவது. இரத்தத்தில் ஆக்சிஜன் உள்ளது, இரத்தத்தில் உணவுகள் உள்ளன. அது இல்லாமல் யாரும் வாழ முடியாது. வாழ முடியாது. இதே முறையும் எங்கள் கிட்னிகளிலும் உள்ளது. இப்போது சிறுநீரகத்தின் உள்ளே பார்த்தால் அப்படியே ஒரு நெட் உள்ளது. ஆனால் இன்னும் வாய்களுக்கு இடையே இடைவெளி உள்ளது. உங்களுக்கு நல்ல புரிதல் கொடுக்க என் திரையில் ஒரு விளக்கப்படம் காட்டுகிறேன். இப்போது செல் விநியோகத்திற்கு மிக அருகில் உள்ளது.
விநியோகம் ஆற்றின் அருகில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். ஆற்றின் அருகில் உள்ள சப்ளைக்கு அருகில் இருப்பதால் சப்ளை தடையின்றி வருகிறது என்பது போதும். நீங்கள் விரைவாக கிடைக்கும் போது அதை விரைவாக எழுது கொள்வீர்கள். அது நல்லது. ஆனால் தொலைதூரத்தில் உள்ள செல்கள் அவற்றுக்கு நேரடி சப்ளை கிடைக்காத பிரச்சனை உள்ளது. இடமாற்றம் என்றால் என்ன? இது செல் டு செல் பரிமாற்றம் ஆகும். அதாவது நீங்கள் அதை எனக்கு கொடுப்பீர்கள், நான் அதை முன்பே கொடுப்பேன், அவர் அதை முன்கூட்டியே கொடுத்தார். அப்படியானால் ஒரு பாஸ் மற்றும் பாஸ் இதற்கு உணவு மற்றும் கழிவுப் பொருட்கள் கடந்து செல்கின்றன. ஒருவருக்கு கொடுக்கிறோம், அடுத்தவருக்கு கொடுக்கிறோம், அடுத்தவருக்கு கொடுக்கிறோம், அடுத்தவருக்கு கொடுக்கிறோம். பின்னர் அங்கிருந்து பொருட்கள் வருகின்றன. கழிவுப் பொருட்களை எடுத்து மீண்டும் அதில் போடுகிறோம். எனவே இந்த ஒருங்கிணைப்பு நடந்து வருகிறது. இது ஒரு சங்கிலி. உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்துள்ளது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கப்பல், உங்கள் சப்ளை மோசமாகிவிட்டது. எனவே அடுத்தவன் முதலில் இறந்து விடுவான். அது ஏன் ஆகும்? அதன் விடுவிக்கப்பட்டுள்ளது. அது சேதமடையும் போது முழு சங்கிலியும் பாதிக்கப்படுகின்றது. உங்கள் முழு விநியோக சங்கிலியும் முடிந்துவிட்டது. இதனால் தான் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. பின்னர் சேதம் படிப்படியாக அதிகரிக்கத் தொடங்குகிறது. இதை தடுக்க நம் உடலில் உள்ள 2 பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டும். முதலாவது ஆக்சிஜன், இரண்டாவது உணவு. ஏனெனில் நமது ஊட்டச்சத்து செல்கள் சிறப்பாக இருக்கும் என்றால் நல்ல இரத்த வழிமுறை எங்கும் கிடைக்கும். அவர்கள் வேலை செய்ய முடியும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் மிகப்பெரிய தவறு என்ன? சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்த வேண்டும். புரதத்தை சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம், அதை சாப்பிட வேண்டாம். மேலும் உடல் எடையை குறைக்கத் தொடங்குங்கள். உணவை இருக்கும் நோயாளி வேக வைத்த உணவை சாப்பிடுகிறார் அல்லது பழ உணவில் மட்டுமே உள்ளது. அவர்களின் கீட்டோன் மதிப்பு 2 மாதங்களுக்குள் மிகவும் குறைந்து விடுகிறது. ரொம்ப நல்லா போகுதுன்னு சொல்றேன். உங்கள் எடை 80 கிலோ என்று வைத்துக் கொள்வோம். நீ 60 கிலோ ஆன. 3 மாதத்தில் 20 கிலோ எடையை குறைத்தீர்கள். உங்கள் கீட்டோன் அளவு 8 ஆக இருந்தது. அது 6 அல்லது 5 ஆக இருக்கும். ஆனால் உங்கள் உடலில் பலவீனம் இருக்கும். இந்த பலவீனம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களால் அதை முடிக்க முடியாது. அடுத்த 2 வழிகள் மூடப்பட்டுள்ளன. டயாலிசிஸ் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை. ஏன் உடல் ரத்தம் இல்லை? ஏனென்றால் நீங்கள் புரத உட்கொள்ளலை செய்யவில்லை. டயாலிசிஸ் செய்ய முடியாது. ஏன் உடல் ஏவும் இல்லை? உங்களுக்கு அவ்வளவு இருக்கிறது. எழுதுதல், உட்கார்தல், நடப்பது, பேசுவது எல்லாம் கடினமாகிவிடுகிறது. அதனால் இந்த பலவீனம் உருவாகிறது. 2 மாதங்களாக குறைந்த சிறுநீரக நிலையை பற்றி இது 3வது மாதத்தில் அதிகரிக்க தொடங்குகிறது. ஏனெனில் உடலில் இப்போது கடை கொழுப்பாக இருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது. உங்கள் உடலில் உள்ள சேமிப்புகளை நீங்கள் விரும்பினாலும் பயன்படுத்த முடியாது. உடலிலிருந்து வருகிறது. உங்கள் சிறுநீரகம் பலவீனமடைந்து வருகிறது. மேலும் சிறுநீரகம் பலவீனமடையும் போது அது செய்ய வேலை குறைவாகும். நீரையும் வேலை குறைவாக இருக்கும்படி உங்கள் கீட்டோன் அளவு அதிகரிக்கும். வெளிப்புற தர்க்கங்களை நீங்கள் முதல் 2 மாதங்களில் காணத் தொடங்கினீர்கள். டயட்டை நிறைய இருக்க வேண்டும். அனைத்து புரதத்தையும் வேக வைத்த உணவு உண்ண வேண்டும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஏனென்றால் நாங்கள் அதை விளக்கவில்லை. நீங்கள் கீட்டோன் செய்ய வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் மற்ற உறுப்புகள் உள்ளன. கல்லீரல், இதயம், மூளை உள்ளது. கணையம் உள்ளது. இத்தனை உறுப்புகள் உள்ளன. உணவு சாப்பிடுவதை நிறுத்தினால் அப்போது உடல் முழுவதும் நின்றுவிடும். சிறுநீரகங்கள் மட்டுமே நின்றுவிடும். பலவீனம் நம் உடலில் வரத் தொடங்கும் போது பின்னர் அனைத்து உறுப்புகளும் பலவீனமடைகின்றன. சிறுநீரகம் கெட்டு வருகிறது. இப்போது மற்ற உறுப்புகளும் மோசமடையும் தொடங்குகின்றன. ஆனால் அதே போல போதும் போக்குவரத்து முடியும். பின்னர் மல்டி சிஸ்டம் செயலிழப்பு ஏற்படுகிறது. அதாவது முதலில் சிறுநீரகம் பதிலளிக்கும். அப்போது இதயம் பதிலளிக்கும். சிறுநீரகங்கள் எதிர்கொள்கிறது. ஆனால் இந்த வழியில் நோயாளியின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இப்போது வேறு வழியை செய்யுங்கள். நீங்கள் நன்றாக உணவு சாப்பிடுகிறீர்கள் என்று சாப்பிட்டு அதன் பலன்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலில் சிறுநீரகம் மோசமாகி வருகிறது. சிறுநீரகம் பற்றி எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும். எல்லா நல்ல டாக்டர்களுக்கும் தெரியும். அது சிறுநீரகம் கெட்டு போகிறது. நீங்கள் அதை நிறுத்த முடியும். அதை தடுக்க முடியாது. நீங்கள் முடியாது. ஏனெனில் சிறுநீரகத்தில் உள்ள திசு இழந்து விட்டது. எந்த மருத்துவரும் அதை உயிர்ப்பிப்பார் என்றால் பின்னர் முழு உடலையும் புதுப்பிக்க எளிது. எனவே சிறுநீரக செல்கள் என்று கூறும் மருத்துவர்கள் அவை மீளுருவாக்கம் செய்கின்றன. அது இப்படித்தான் நடக்கிறது. யாரிடமும் உண்மை இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தவர்களில் ஒரு சிறு பகுதியை நாம் உயிர்ப்பித்திருந்தால் அப்படின்னா யாரும் சாக மாட்டார்கள். நீ அவனுக்கு மருந்து கொடுப்பார். அவன் உயிரோடு இருப்பான். வலது. ஆனால் அது நடப்பதில்லை. உங்கள் உடலில் நல்ல செல்கள் அவர்கள் கொலையிப்பார்கள். மற்ற செல்கள் இறப்பதை தடுக்க வேண்டும். மற்றும் நல்ல செல்கள் அவர்களிடமிருந்து இன்னும் கொஞ்சம் வேலை எடுக்க வேண்டும். சிறுநீரக அளவு மற்றும் யூரியா அளவு குறைய வேண்டும். அது ஸ்ரியாசில் செய்யப்படுகிறது. அறிவியல் மற்றும் பொறியியல் அதில் அனைத்து சான்றுகளையும் நீங்கள் பார்த்தீர்கள். அறிக்கைகள் இது சேனலில் பார்த்திருப்பீர்கள். இது அழியது சாத்தியமாகும். இது உணவை இருக்குவது போல் தெரிகிறது. இது மேலும் அதிகரிக்கிறது. 2 மாத சுகம் நிச்சயம் கிடைக்கும். அது அறிக்கையில் இல்லை. எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு என்ன பெறுகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உடல் அதை எவ்வாறு செய்கிறது? இப்போது உணவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முழு வீடியோவில் உணவு மாற்றம் பற்றிய பொருளாதாரம் உள்ளது. நீ போய் பாருங்கள். புரிகிறது. மேலும் முடியும். ஆனால் நாம் கடுமையான உடற்பயிற்சி செய்ய முடியாது. நாம் ஏன் உடற்பயிற்சி செய்யும்? முதல் கேட்போம். உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்துகிறோம். உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்கவும். நமது இயல்பான ஆக்சிஜன் செறிவு இது சுமார் 95% ஆகும். நீங்கள் ஆழமாக சுவாசிக்கத் தொடங்கினால் இது 98-99 ஐ எட்டுகிறது. ஆக்சிஜன் செறிவூட்டலை அதிகரிப்பது என்றால் செல்லுக்கு 2-3% கூடுதல் ஆக்சிஜன். இனி நஷ்டம் இருக்காது, நன்மை மட்டுமே.
இதை பெறுவதற்கு அனுலோம் விலோம் பிராணாயாமத்தை சேர்க்கின்றோம். வயிறு மிக வேகமாக நகர்வதாலும் கெட்டமைனின் மதிப்புகள் தேவையில்லாமல் அதிகரிப்பதாலும் கபால்பாரதி மறுக்கிறது. எனவே அனுலோம் விலோம் பிராணாயாமம் உங்களுக்கு 2 பயனுள்ளதாக உள்ளது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், மனதை அமைதிப்படுத்தவும், ஆக்சிஜனை கொண்டு இரத்தத்தை வளப்படுத்தவும். எனவே இந்த நன்மையைக் கண்டு அனுலோம் விலோம் பிராணாயாமம் ஒவ்வொரு நோயாளிக்கும் சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய நடை, அழல்கள், எதுவும் இல்லை என்ற பலவீனமும் இல்லை. இது எந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கும் பயனுள்ளது. இப்போது நாங்கள் வேறு எங்கிருந்தோ தொடங்கினோம். வேல் எங்கோ வந்து சேர்ந்தது. பிரச்சனை ஒன்றுமில்லை. பிரச்சனை ஒன்றுமில்லை. இப்போது இதனுடன் நான் இன்று முன்னேற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இந்த தலைப்பையும் நமக்கு முன்னேற வேண்டும் என்றால் கருத்து பிரிவில் கருத்து தெரிவிக்கவும் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த வீடியோவை நான் உருவாக்குவேன். உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் அதை நீக்குகிறேன். உங்களுக்கு தலைப்பு பிடித்திருந்தால் அதை விரும்புங்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை விரும்பவும். இனிமே உங்களுக்கு இதான் உள்ளது. இத்துடன் நான் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட்பை.